வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் 100 to 500லேருந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில ஸ்டார்ட் பண்ண முடியும். பிஎம்எஸ், ஏஐஎஃப் இந்த ப்ராடக்ட் 50 லேக்ஸ்லேருந்து 1 crore இருந்தா தான் நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ, இப்போ இது 2த்துக்கும் பிட்வீன்ல ஒரு 10 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல செபி ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ். இத பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ்ஐஎஃப்னா என்ன? இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? என்ன மியூச்சுவல் ஃபண்ட்லயும் சரி, நமக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் எஸ்ஐஎஃப்ல இருக்கு. அது என்ன? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ, எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட். இது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நியூ கிளாஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். இதுல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பிஎம்எஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாரி. நம்ம டிராவல்ல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போற மாரி எடுத்துக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் கிளாஸ் மாரி. இதுல பிசினஸ் கிளாஸ் அப்படின்றது தான் இந்த எஸ்ஐஎஃப். ஸோ, இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து யாருக்கு இது முதல்ல ஷூட் ஆகும்? ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாரி மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க ஒரு 5000 to 10,000 ரூப்பீஸ் எஸ்ஐபி போடுறீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஸ்கீம் எஸ்ஐஎஃப் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வராது. இத நீங்க போகணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா 5000 to 10,000 மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ற ஒரு இன்வெஸ்டார் 10 லேக்ஸ் எஸ்ஐஎஃப்ல போறது ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இதுல வந்து என்னன்னா, இது அதிகமா நீங்க மோர் தென் 50 லேக்ஸுக்கு மேல ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க. மார்க்கெட்ல வந்து ஒரு லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும். செபி ரெகுலேஷன்ஸ்ல வந்து இருக்கிற ஒரு வேற ஏதாவது அட்வான்ஸ் ப்ராடக்ட்ட வந்து நான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எஸ்ஐஎஃப். இதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு எஸ்ஐஎஃப்ல ஃபர்ஸ்ட்டு? நார்மலா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒன்லி பொசிஷன்ஸ் தான் எடுக்க முடியும். மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா, அந்த பொசிஷனோட இன்வெஸ்ட்மென்ட் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். அது அந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹோல்டிங்ஸோட வேல்யூ பொறுத்து தான். ஸோ, அப்போ இதுல என்னன்னா, மார்க்கெட் ஃபால் ஆகும்போது வேல்யூ டிராப் ஆகும். மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகும்போது வேல்யூ இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ, லாங் ஒன்லி பொசிஷன்ஸ். எஸ்ஐஎஃப் அப்படின்றது என்னன்னா, இதுல லாங், ஷார்ட் டெரிவேட்டிவும் இருக்கும். ஸோ, அப்போ இதுல என்ன நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, ஷார்ட்ட பொறுத்தவரைக்கும் அப் டூ 25% வரைக்கும் டெரிவேட்டிவ்ல வந்து நம்ம எஸ்ஐஎஃப் மூலியமா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு எஸ்ஐஎஃப்ல வந்து என்ன அவங்க அ கே இது குடுத்துருக்காங்க அப்படின்னா, 25% ஓவரால் அந்த போர்ட்ஃபோலியோல 25% வரைக்கும் ஷார்ட் செல்லிங் போகலாம் டெரிவேட்டிவ்ல அப்படின்றது அவங்க குடுத்துருக்கிற ஒரு கண்டிஷன். ஸோ, அப்போ என்னன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும்போதும் இதுல வந்து ரிட்டர்ன் மேபி ரிஸ்க்க குறைக்கிறதுக்காக மேபி ப்ராஃபிட் வர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த எஸ்ஐஎஃப் மூலியமா நம்ம பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் அட்வான்டேஜ் என்னன்னா, பிஎம்எஸ், ஏஐஎஃப்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ இருக்கு. ஆனா இந்த எஸ்ஐஎஃப்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போல தான் பெர்ஃபார்மன்ஸ் ஃபீ கிடையாது. டிஇஆர் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல தான் இந்த சார்ஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ, அப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இப்போ தான் ரீசென்ட்டா ஒரு ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. இந்த டிஇஆர்ல என்னலாம் வரணும் அப்படின்றது. அது எஸ்ஐஎஃப்க்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாதான்றத பத்தின டீட்டெயில் மேபி இன்னும் வரல. ஸோ, எஸ்ஐஎஃப்ல வந்து சார்ஜஸ் டிஇஆர் கொஞ்சம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து ஒரு பான் நம்பருக்கு ரூ. 10,00,000 வரைக்கும் நம்ம மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ, அப்போ என்னன்னா, இதுல வந்து நீங்க ஒரு ஃபேமிலி ஆஃபீஸ் ரன் பண்றீங்க. ஒரு மோர் தென் 50 லேக்ஸ்க்கு மேல ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்க. ஒரு அட்வான்ஸ் ட்ரேடரா இருக்கீங்க, இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஆப்டான ப்ராடக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மினிமம் 10 லேக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது. ஸோ, இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹை நெட் வொர்த் இண்டிவிஜுவல் அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ, அப்போ இதுல ஸ்மால் அண்ட் ரீட்டெயில் ட்ரேடர் மொத்தமே நான் வந்து ஒரு ரூ. 3,00,000 தான் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் அப்படின்னா, நீங்க இதுல போய் ரூ. 10,00,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கான ப்ராடக்ட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஷூட் ஆக வாய்ப்பு இல்ல. அத பத்தின எக்ஸ்பீரியன்ஸ், டீட்டெயில் அதுல என்னென்ன நடக்கும், இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றது நல்லது. ஸோ, இப்போ இதுல வந்து நம்ம கவனிக்கக்கூடிய கடைசி ஒரு விஷயம் என்னன்னா, எஸ்ஐஎஃப்ப பொறுத்தவரைக்கும் இது ஒரு காம்ப்ளக்ஸ் ப்ராடக்ட். ரிட்டர்ன்ஸ் வந்து கேரண்டீட் கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபிக்ஸட் ரிட்டர்னோ, ஈக்விட்டியோட ஆவரேஜ் ரிட்டர்னோ, இல்ல பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ பீட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமாவோ இத நம்ம பார்க்க முடியாது. ஸோ, ரிட்டர்ன்ஸ் நாட் கேரண்டீட்.
செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அதுக்கான இல்லை உங்களோட ஸ்டாக் புரோக்கரை கன்சல்ட் பண்ணி இதில் இருக்கிற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம். மேபி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இல்லை இந்த வீடியோவோட நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் மெசேஜ் போஸ்ட் பண்ணிங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் பிடிஎஃப் ஃபைல்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபைனலாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்னென்னா, நாட் எவ்ரி ப்ராடக்ட் இஸ் மீன் ஃபார் எவ்ரி ஒன். ரைட் ப்ராடக்ட் ஃபார் த ரைட் இன்வெஸ்டர். இதுதான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்னா, எனக்கு என்ன ப்ராடக்ட் சூஸ் ஆகும் அப்படின்றது தான் நான் டிசைட் பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கான ப்ராடக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கான டெசிஷன் நீங்கள் ஓனாக டிசைட் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு விஷயம், எஸ்ஐஎஃப் இது ஒரு லேர்னிங் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. சென்னை ட்ரேடிங் அகாடமி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜனவரி 23 மதுரையிலையும், ஜனவரி 24 திருச்சியிலையும் ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்குது. அதுக்கான ஃப்ரீ ட்ரைனிங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.